வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு என்னோடய சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து பாருங்கள். இது வந்து வீட்டுக்குள்ளே வந்து இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொண்டிருக்கு. இது வந்து நீர் கசிவு. கீழே வந்து அந்த ஒரு கீழ்ப்பக்கம் வந்து ஜாயிண்ட்டு பூச்சி வந்து நீர் கசிவு. அதனால் வீடு ஃபுல்லாகவே இப்படி தான் உரியும். ஒரு சில பேர் இந்த வீடுன்ட்டு கிடையாது, எல்லா வீட்டிலையும் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ எல்லா வீட்டிலும் மெயினாக வந்து கீழ்ப்பக்கம் வந்து டைல்ஸ் போடுறதுக்காக அந்த இடத்த வெட்டி போட்டு கரெக்டாக பூசும்போது அந்த ஜாயிண்ட்டில் நீர் வந்து கசிஞ்சு அங்கால பைப்புகள் வந்துட்டு அது இப்போ இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் எல்லா வீட்லேயும் வருது. அதை வந்து பாருங்கள், நாங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறோம். அடித்த அப்புறம் பட்டியெல்லாம் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு பாருங்கள். பிளேடு மாதிரி வருது பாருங்கள். அது எல்லாம் நாங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டஸ்ட் இல்லாமல் தேய்ச்சி பாருங்கள். எல்லாமே இப்போ தேய்ச்சி கூட்டியாச்சு. அது எல்லாமே பாருங்கள், ஒரு டஸ்ட்டும் இருக்கக்கூடாது. கூட்டிகிட்டு இதுக்கப்புறம் வந்து நாங்கள் டேம் பிளாக்கு அது இப்போ ஒரு 3 வருஷமாக அது வந்திருக்குது. கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. செய்த இடத்துல எல்லாம் அரெஸ்ட் ஆகிருக்கு. நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. அது பார்க்க பாருங்கள். இதுதான் டேம் பிளாக்கு. ஏசியன்லேயே வரும், ஏசியன் கம்பெனிலே வரும் டேம் பிளாக். இது 15 கிலோ பட்டி பாருங்கள். எடுத்து போட்டு அது அந்த 2 லிக்விட் வரும், சிமெண்ட் மாதிரி வரும். அது கலந்து போட்டு சேமாக கலக்கணும். ரொம்ப லூஸ் பண்ணக்கூடாது. அதை லூஸ் பண்ணோம்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த எஃபெக்ட்டு கிடையாது. அடிக்க கஷ்டம். ப்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப பழைய ப்ரெஸ்ஸுகள் எடுத்து தான் அடிக்கணும். கொஞ்சம் சிமைலும் இருக்கும், கெமிக்கல்லானே. அதனால் நாங்கள் பொறுமையாக இதை அடிக்கணும். இது ரொம்ப நேரம் ஆகும் அடிக்கிறதுக்கு. பாருங்கள் இப்படி கஷ்டப்படுறாரு அடிக்கிறதுக்கு. இது ஃபுல்லாகவே நாங்கள் அடிக்கணும். ஃபுல்லாக கெமிக்கல் அடிச்சுட்டு ஒரு 8 ஹவர்ஸ் வந்து இதை வந்து நாங்கள் காய விடணும். 8 மணித்தியாலத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் பட்டி பார்க்கணும். எங்களை புருளா பட்டியோ என்ன பட்டி உங்களுக்கு என்ன தேவையோ பட்டியை வந்து ரொம்ப நைஸ் அந்த ஒரே டைமில் வந்து ஏற்றக்கூடாது. பட்டியை பொறுமையாக 1 கோடு 2 கோடு லேயராக ஏற்றணும். அப்போ தான் வந்து அந்த பட்டி வந்து ரொம்ப திக்னஸ் ஆகாது. ஒரே டைமில் ஏற்றினோம்னா அது கெட்டியாக வந்து விழுந்துடும். பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு. சரியான டேமேஜ் எல்லா இடத்துலையும் எல்லா வீட்லையும் இப்போ வந்துட்டுருக்குது. மழையும் கொஞ்சம் அதிகம் தானே இந்த முறை. அதனால் நிறைய வீட்டில் ஃபால்ட்டாக வந்து கொண்டு இருக்குது. இதை அரெஸ்ட் பண்ணி அடிச்சுட்டு பாருங்கள். ஓகே நண்பர்களே, வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.